Hi friends, Assalamualaikum. Welcome back to our channel Bismi Tamil crafts. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் செய்ய போறோம். அதுவும் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கிரியேட்டர் கிராஃப்ட். வாங்க யார் கேட்டிருக்கா என்ன கிராஃப்ட் அப்படினு பார்க்கலாம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பிரியா கிராஃப்ட் தமிழ்ங்கிற ஐடியில இருந்து how to make pouch without zip, without button, without velcro please அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து அதுக்கு ஓகே ஷோர் அப்படின்னு அனுப்பியிருக்கேன். ஸோ அதனால நம்ம இன்றைக்கி ஜிப்பு வெல்க்ரோ பட்டன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹோம்மேடாக பவுச் தான் வந்து செய்ய போகிறோம். இந்த வீடியோ மெயினாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பிரியாக்காக தான், எல்லாருக்காகவே இந்த வீடியோ நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், இனிமேல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி கிராஃப்ட்ஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா அதில் தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பிரியா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கிராஃப்ட் வீடியோவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எப்படி கிராஃப்ட் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டிசைனர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். அந்த டிசைனர் ஃபோம் ஷீட்டில் ஒரு ஸ்டிப் அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட்டை எடுத்துகிட்டு அதை வந்து ஹாஃபாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். லென்த்து ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு ஒரு பவுச் லுக் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே பாட்டமை வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஃபெவிபான் தான் போட்டு ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிபான் ஒட்டுமானே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒட்டின பிறகு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சைட்லேயுமே நம்ம ஃபெவிபான் போட்டு ஒட்டிக்க போகிறோம். நம்ம ஹாஃபாக பெண்ட் பண்ணனால ஒரு சைடு வந்து ஏற்கனவே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும், இன்னொன்று சைடை மட்டும் நம்ம ஃபெவிபான் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒட்டிக்கணும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் வந்து ஒட்டாமல் ஃபெவிகம் வந்து அப்ளை பண்ணாமல் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம ஃபெவிபான் அப்ளை பண்ணாமல் இருந்த இடத்த ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, இப்போ நமக்கு 2 ஷீட் மாதிரி இருக்கும். 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு ஷீட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு பவுச் லுக் மாதிரி கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரு சைடை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு ஸ்டிப்பு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் காமிச்சேன் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ எக்ஸஸாக வெட்டுறது கூட நீங்கள் வந்து அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ஷீட் மட்டும் எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னும் பவுச் லுக் கொடுக்கறதுக்காக நான் வந்து கேர்வாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா பவுச் லுக்கு கொடுக்கும் அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து கில்ட்ரி ஷீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பவுச் மாதிரியே கிடைக்குது. இதுக்கப்புறம் வெல்க்ரோ பட்டன் ஜிப்பு இது எல்லாமே இல்லாமல் நம்ம எப்படி வந்து இதை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்துனோம்ல ஒரு ஸ்டிப்பு, அதை வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண பிறகு அது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நான் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். ட்ரிம் பண்ண பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா லுக்காக இருக்கட்டும் அப்படின்னு டாப்லேயும் கொஞ்சம் கர்வ் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம வி ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ஜிப்பு வெல்க்ரோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இருந்தாலே போதும். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துக்கு கூட வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுக்குமே நான் வந்து ஃபெவிபான் தான் யூஸ் பண்ண போகிறேன். சென்டராக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அளவு வந்து எக்ஸஸாக வெளியே வர மாதிரியும் கொஞ்சம் அளவு அந்த க்ளோஸ் பண்ணுறதோட ஜாயின் ஆன மாதிரியும் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேறு கலர் ஃபோம் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நல்லா ஹாட்டாக போட்ட மாதிரி ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பியுமே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டிப் கட் பண்ணி வச்சதையே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இப்படி ஒரு ஸ்டிப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த பவுச்சில் வந்து இதை அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 சைட்லேயும் ஒட்டிட்டு சென்டரில் வந்து கேப் இருக்க மாதிரி அந்த கேப்பில் வந்து நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தது உள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி வந்து வச்சு ஒட்டிக்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். பட் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம்.
ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே வந்து நான் ஃபெவிபான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து க்ளூ கன், ஃபெவிகால் அந்த மாதிரி எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிபான் வந்து நல்லாவே ஒட்டுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டுது. அதனால தான் நான் ஃபெவிபானே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் கொஞ்சம் கொடுத்துக்க போகிறோம். நான் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனாக கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம், இல்லைனா இது ஆப்ஷனல் தான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெல்க்ரோ, ஜிப்பு, பட்டன் எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு செம்மையான பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம ஸ்கூல் யூசேஜுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான டிஐ கிராஃப்ட் வந்து நம்ம செஞ்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ளோஸ் பண்ணுற டைப்பும் கொஞ்சம் மாடலாக இருக்கும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. இதில் பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஸ்கெச்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் மொபைல் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா சேஃபாக இருக்கும். மொபைல் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னா. நல்லாவே ஒர்க் ஆகுது. ஈஸியாக நம்ம வந்து நார்மலாக எப்படி வந்து ஷாப்ஸில் வாங்கின பவுச்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரியே வந்து நம்ம திங்ஸ்லாம் உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ளோஸ் பண்ணுற டைப்பை வந்து ஜாயின் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு பவுச் ரெடி ஆகிடும். இது வந்து ஓப்பன் ஆகுது, நம்மளே ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் தன்னாலே ஓப்பன் ஆகிக்கிட்டேலாம் இருக்காது. நல்லா சேஃபாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளைன் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணாமல் ஹாட்டினாக போட்ட மாதிரி ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அப்படியே ஷாப்பில் வாங்கின மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கில்ட்ரி ஷீட்டு, நார்மல் ஃபோம் ஷீட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபோம் ஷீட்னாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பிஞ்சர்லாம் வந்துடாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான கிராஃப்ட் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் ஜெசிரா. டூ something creative. Meet on next video. Bye. Subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க.